பின்னடைவுதான் கண்டிப்பாக பின்னடைவு. எது இருந்தாலும் தோழமை கட்சிகள் திமுகவை பிளாக்மெயில் செய்ய ஆரம்பித்து விட்டது என்று தான் சில திமுகவுகள் வர்ணனை தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் சிபிஎம் இது மாதிரி சொல்லுவது காரணம் என்ன என்று கேட்டால், சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். அவரை தூக்கி அடிக்க வேண்டும் என்று திமுக மும்முரமாக இருந்து அவர் எடுத்து வந்து சண்முகம் புதிதாக நியமிக்கப்பட்டாலும் சண்முகமும் அதே கருத்தை தான் சொல்லுகிறார். அதையும் தவிர அண்டை மாநிலமான கேரளாவில் எம்ஏ பேபி பொதுச் செயலாளரான பிறகு தமிழகத்தின் மீது எம்ஏ பேபியும் மிக ஒரு உன்னிப்பாக கவனிக்கிறார். இதனிடையே மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னாரி விஜயன் மூலமாக செய்து இவர்களை எல்லாம் செதி கட்ட வேண்டும் என்று நினைத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுக்குழு கண்டிப்பாக திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலை அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரிவிக்கப்பட்டது. சீதாராம் யெச்சூரி உயிருடன் இருந்தபோது இதை காப்பாற்றினார். அந்த கூட்டுறவை திமுக கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டினுடைய கூட்டை காப்பாற்றினார், பாதுகாத்தார். ஆனால் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு பிறகு எம்ஏ பேபி பெப்பேங்கிறார், போடாங்கிறாங்க திமுகவை. அதுதான் ஒரு சம்மளம். இது ஒரு பின்னடைவைத்தான் தரும். சிவா.